சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என்று உன் சாயப்பாவின் வாக்கினை கேட்டு நீ சுதாரிப்பாக இருக்க வேண்டிய நேரம். ஏனென்றால் உன்னை யாரும் ஏமாற்றுவதும் நீ ஏமாந்து போவதும் இந்த அப்பாவிற்கு ஒருபொழுதும் பிடிக்காத ஒரு விஷயம். நீ ஏமாறுவது இந்த அப்பாவிற்கு பிடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக யாரோ ஒருவர் உன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் என்று தானே அர்த்தம். ஒரு ஆண் உனக்கு யமனாக மாறி இருக்கின்றார். உன்னை மரண படுக்கைக்கு தள்ளிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார். காலம் தாழ்த்தாமல் கேட்டுவிட்டாயானால் இவனின் இந்த வஞ்சக எண்ணம் எதனால் வந்தது, இவர் யார் என்பதனை உன் அப்பா உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை நீ சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு வேண்டுமென்றே பல பாதிப்புகளை கொடுத்திருக்கின்றது. சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் பேரதிசயங்களுமாக கொடுத்திருக்கின்றது. எவ்வளவுதான் நாம் வெளியில் எத்தனை பேரோடு பழகினாலும் உனக்குள் இருக்கின்ற நம்மோடு நல்லபடியாக பழகுகின்ற சில உறவுகள் என்று இருக்கும். நாம் வெளிப்படையாக யாரிடமும் எதையும் பேசிவிட மாட்டோம். ஒரு சில நட்புகளோடு மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று எண்ணுவோம். அப்படி இந்த வாழ்க்கை நீ வெளிப்படையாக ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைத்த ஒரு உறவு இந்த ஆண். எப்படி இவர்களோடு உன்னுடைய பழக்கம் இத்தனை நாட்களும் தொடர்ந்தது என்றால், எல்லா நிலையிலும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதும், ஆபத்து நேரத்தில் உனக்கு ஓடி வந்து உதவி செய்வதுமாகத்தான் இவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இப்பொழுது இவரை உனக்கு எவனாக மாறி இருக்கின்றார் என்றால், அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும்? போட்டிகளும் பொறாமைகளும் தான் அதற்கு காரணம். நான் பெரியவனா, நீ பெரியவனா என்ற கேள்வி ஓரிடத்தில் எழும்பொழுது, அங்கு யார் நிற்கின்றார்களோ அவர்கள் இன்னொருவருக்கு யமனாக மாறிவிடுகின்றார். இப்பொழுது இந்த வாழ்க்கையில் போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகி விட்டது. அதனால் புதிதாகத்தான் அவர்கள் இந்த விஷயங்களில் உள்ளே நுழைய முயற்சி செய்கிறார்கள். எடுத்ததுமே தனக்கான முயற்சியில் வெற்றி கிடைக்க வேண்டும். உன்னை மட்டும் தட்டி கீழே தள்ளிவிட்டோமானால் அந்த இடம் அவர்களுக்குத்தான் என்பது இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்களை கடந்து ஒரு நிலைக்கு நீ சென்றிருக்கும் பொழுது ஒற்றை நொடியில் உன்னை அதிலிருந்து கீழே தள்ளிவிட தயாராகி விட்டார்கள். இந்த ஆண் மனதில் இரக்கவும் அல்லது உன்னை பற்றிய சிந்தனைகளும் துளி அளவும் இல்லை. நான் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்கின்றது. அதனால் பேசுகின்ற வார்த்தையில் நடத்துகின்ற விதமும் நடந்து கொள்கின்ற விதமும் எப்பொழுதுமே உன்னிடத்தில் மிகுந்த நடிப்போடும் நீ பார்த்த உடனேயே உருகிவிடும்படி நான் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை என்று நீ மற்றவரிடத்தில் சொல்லும்படி உன்னிடத்தில் பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான குணம் வேறு, உன்னோடு பழகுகின்ற குணம் வேறு என்பதை உன் அப்பா நான் புரிந்து கொண்டேன். என்ன நடக்கிறது இங்கே? எப்படி என் குழந்தை நம்பிய ஒருவர் உனக்கே இது போன்ற விஷயங்களை செய்ய நினைக்கிறார் என்று உன் அப்பா நான் பார்த்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு சில விஷயங்கள் என் கண்களுக்குள் தென்பட்டது. இவர்களுக்கு என்ன நோக்கம் தெரியுமா? நமக்கு இறைஞ்சலாக இருக்கின்றவர்கள் ஒதுங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவர்கள் மரண படுக்கைக்கு சென்று விட்டால், இவர்கள் வாழ்க்கை அழிந்து விட்டால், அதன் பிறகு நமக்கு இறைஞ்சலாக யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதுதான் அவர்களினுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் உன்னிடத்தில் எந்த அளவிற்கு இறங்கி பேச முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் உனக்கு அத்தனையும் செய்கிறார்கள் என்று நம்ப வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு அவர்கள் இறங்கி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் செய்கின்ற நேரத்திற்கு தனியாக போராடி சாதிக்க துணிந்திருந்தாலும் இந்த நேரம் சாதனைகளை புரிந்திருக்கலாம். ஆனால் அதை விடுத்து தன் திறமையின் மீது நம்பிக்கை இல்லாமல் எதிரில் நிற்பவனை அடிக்க முயற்சி செய்ததுதான் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். உனக்கு போட்டிகளும் பொறாமைகளும் ஆயிரம் இருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் ஒருபொழுதும் வெளியில் எடுத்துச் சொல்லக்கூடாது. அடுத்தவரை அடிக்க நினைப்பதும் தவறான காரியம் அல்லவா? எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை நடத்த பல பிரச்சனைகளுக்காக மனம் வருத்தப்படும் வேதனைப்பட்டும் நின்று கொண்டிருக்கின்றாய். இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனோ தொடர்ந்து துன்பங்கள் வருகின்றது, இந்த வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி விடலாமா என்ற எண்ணம் தோன்றுகிறது என்று என் குழந்தை நீ நினைக்கிறாய் அல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் நிச்சயமாக நான் சொன்னது போல தானே மாறிவிட்டது. அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையை அழிக்க முன் வந்து விட்டார்கள். அவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முன் வந்து விட்டார்கள். என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ விழித்து பார்க்கும் இந்த நேரம் உன்னை அழித்துவிட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. கண்களை திறந்து கொண்டிருக்கும் பொழுதே கண்ணை பிடுங்க பார்க்கின்ற உலகம். இப்பேற்பட்ட இந்த உலகத்தில் ஒருவர் தனக்கு எதிரியாக இருக்கின்றார் என்றால் அவனை அழிப்பதற்கு எந்த எல்லைக்கும் சென்று விடலாம் என்று நினைக்கின்றார்கள்.
இவர்களும் அதைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீ ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விஷயம், இந்த வாழ்க்கை, நீ இருக்கின்ற பதவி என்று நீ எந்த நிலையில் இருக்கின்றாயோ அந்த நிலையிலிருந்து உன்னை கீழே இறக்கிவிட பல அவமானங்களை உன்னை சுற்றி அனுப்ப முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு வார்த்தை ஒருவர் சொன்னாலே உன்னால் பொறுத்து கொள்ள முடியாதே. இவர்கள் பல வார்த்தைகளை உதித்து தயாராகி விட்டார்களே. கோபத்திலும் சரி, மனதில் நிதானத்திலும் சரி, இன்னொருவரை ஒருபோதும் காயப்படுத்தக்கூடாது என்பதுதான் இந்த அப்பாவினுடைய உண்மையான நோக்கம். அதைத்தான் என்னை வணங்குகின்ற அத்தனை குழந்தைகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என் குழந்தை, எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் பல முன்னேற்றங்களுக்காகவும் உன்னுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்காகவும் நீ ஒருபொழுதும் முன்வைத்த காலை பின் வைப்பது கிடையாது. இப்பொழுது எல்லாம் ஒரு சில மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு சில திருப்பங்கள் இந்த வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து, இதையெல்லாம் என்னவென்று சிந்தித்தும் நீ அடைய நினைக்க, இந்த இலக்கை அடையும் வரை அதிலிருந்து பின்வாங்காமல் இருக்க வேண்டும். இவர்கள் சூழ்ச்சிகளை பின்னி விட்டார்கள். உன்னை இந்த வாழ்க்கையை வாழ விடாமல் தள்ளவும், இனிமேல் வாழவே கூடாது என்று நினைக்கின்ற அளவிற்கு எண்ணங்கள் உனக்கு கொடுக்க இவர்கள் துணிந்து விட்டார்கள் என்பது உண்மை. எப்படி அப்பா இவர்கள் நாம் அடையாளம் கண்டு கொள்வது என்று யோசிக்கிறாய் அல்லவா? என் அன்பு குழந்தையே, ஒன்றுமே கிடையாது. தற்சமயம் உன்னை போலவே ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர், எப்பொழுதும் மனதில் நல்ல எண்ணங்கள் இல்லாமல் சுற்றி திரிகின்ற ஒருவர், பேசுகின்ற வார்த்தைகளை சற்றென்று ஒருவரின் மனதை காயப்படுத்தி அவர்களை கண்ணீர் சிந்த வைக்கின்ற ஒருவர், இது போன்ற ஒரு விஷயம் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நல்லது நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணமே அடியோடு அழிந்து விட வேண்டியதுதான். உயிரையே பறிக்க திட்டம் போட்ட பிறகு நல்லது எங்கே இருந்து நடக்கும்? ஆனால் நீ நினைத்தால் நடக்கும். உன்னை ஏமாளியாக்க முயற்சி செய்கின்ற இவர்கள் மத்தியில் நீ நினைத்தால் அது நிச்சயமாக நடக்கும். நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உனக்கு தெரிய வரும்பொழுது, எல்லா நிலையிலும் நீ எதை நினைத்தாலும் அதை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள உன்னுடைய முயற்சியை ஒருபொழுதும் நீ கைவிடாமல் இருக்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கப் போகின்றது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அழிக்க நினைப்பதும் ஒருவரை மரண படுக்கைக்கு தள்ளுவதும் என்று நினைப்பது என்ன சாதாரணமான காரியமா? எத்தனை கல் நெஞ்சம் கொண்டவர்களாக இவர்கள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு செயலை செய்வதற்கு துணிந்து இருப்பார்கள். இனிமேல் ஒருபொழுதும் இவர்களின் அருகில் நெருங்குவதை கூட நீ விட்டுவிட வேண்டும். இனி ஒருபோதும் இவர்களை நெருங்குவதும், தேவையில்லாத விமர்சனங்களை இவர்களுக்குள் வைப்பதும் வேண்டாம். எந்த நேரத்திலும் இவர்களிடத்தில் எந்த விஷயத்தை பேசினாலும் சற்றென்று வார்த்தைகளை உதித்து தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் செய்வது போல உன்னை சித்தரித்து வேண்டுமென்றே மற்றவர்கள் மத்தியில் உனக்கு அவப்பெயரை உருவாக்க சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. நீ செய்யாத விஷயத்தை எல்லாம் நீதான் செய்தாய் என்று சொல்லவும் தயாராகி விட்டார்கள். சாயப்பா, இத்தனையும் சொல்கின்றாயே, நான் எப்படி இதிலிருந்து தப்பிப்பது என்று கேட்கின்ற என் குழந்தையே, வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களையும் சரியாகத்தான் உனக்கு காட்டி கொடுத்து கொண்டிருக்கிறது. இவர்களின் உண்மை முகங்கள் உனக்கு அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது. முதலில் இந்த விஷயம் உனக்கு எல்லாம் நடப்பதற்கு முன்பே நீ காண வேண்டிய அடையாளம் என்ன தெரியுமா? இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பங்கள் என்ன தெரியுமா? போட்டிகளும் பொறாமைகளும் அதிகமாகி விட்டது என்றால் அந்த நொடியை நீ சுதாரித்து கொண்டு நீயாக இவர்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாம் அடிபணியாமல் தனித்து நின்று விட வேண்டும். அதன் பிறகு ஒருபோதும் இவர்களின் பேச்சினை நீ கேட்டுக்கொண்டிருக்க கூடாது. உனக்கு அத்தனை நேரமும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க நினைக்கின்ற இவர்கள், நீ ஒரு முயற்சியை செய்கிறாய் என்றால் விட்டு வேடிக்கை பார்ப்பவர்கள் என்று ஒருபொழுதும் அதை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள். உடனே களத்திற்குள் இறங்கி உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்து விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கையிலும் பல நல்ல சந்தோஷங்களும் பல சந்தர்ப்பங்களும் உறுதியாக இருக்கின்றது. அதனால் எப்படியாவது உன்னை தள்ளிவிட வேண்டும் என்பதுதான் இவர்களின் நோக்கமாக இருக்குமே தவிர, ஒருபொழுதும் அந்த கஷ்டத்திலிருந்து வெளிவர நினைத்தது கிடையாது. இனி இப்படி நடந்தால் உன் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்பது உனக்குள் புரிந்து விட்டது அல்லவா? எத்தனையோ துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையை விட்டு விரட்ட நினைக்கிறார்கள். உனக்கு மரணப்படுக்கைக்கு தள்ளுவதற்கு தயாராகி விட்டார்கள். இனிமேல் விழித்து கொள்ள எப்பொழுதும் ஓய்வு எடுக்காதே. வாழ்க்கையில் முன்னேற்றத்தை அடைந்து கொண்ட நேரத்தில் நீ ஓய்வெடுத்து கொண்டிருக்காதே. உன்னை குழி தோண்டி புதைக்க ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. இந்த மனிதர்கள் அதை செய்வதற்கு ஒருபொழுதும் தயங்க மாட்டார்கள். அதனால் எப்பொழுதும் விழிப்போடு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். இவர்கள் உன்னை உடனிருந்து கொண்டே ஏமாற்றுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த சாயப்பா தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும்.
அப்பாவை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என் குழந்தையே. இந்த சாயப்பாவின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். இந்த அப்பா உனக்கு எப்பொழுதுமே நல்லதை செய்து தருவேன். எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.